அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக இந்தியாவுக்கு நேரடியாக மிரட்டல் விடுத்திருக்காரு. முதல் முறை அமைதியாக இருந்த இந்தியா இந்த முறை அமைதியாக இல்ல, திரும்பவும் ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துக்கிட்டே இருக்காரு, இந்தியா அதுக்கு கொடுத்த பதிலடி என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற சர்வதேச அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். Chennai Silks Saadi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து குறைந்த விலைக்கு எண்ணெயை அதிகமாக இறக்குமதி செய்யறாங்க. அதை இறக்குமதி செய்யறதோட இல்லாம அதுல இருந்து பெட்ரோலியம் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணி வெளி சந்தைகள்ல மிகப்பெரிய லாபத்தோட விற்கிறாங்க. இதன் மூலமாக அவங்களுடைய வருமானம் பெரிய அளவுல அதிகரிக்குது. ஆனால் அந்த வருமானம் ரஷ்யாவுக்கு மறைமுகமாக போய் சேருது. அதுல இருந்து ரஷ்யா உக்ரைன் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அங்க நூத்துக்கணக்கான உயிர்கள் பலியாகிட்டே இருக்கு. அதை பத்தி இந்தியாவுக்கு துளி கூட அக்கறை இல்லை. அதனால நாங்க இந்தியா மேல வரி விதிப்பை அதிகரிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஏற்கனவே போன வாரம் இந்தியா மீது 25% வரி விதிப்பு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சார். அதாவது இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 25% வரி விதிப்பு செய்யப்படும் அப்படிங்கிறத தீர்மானமாக அறிவிச்சார் டொனால்ட் ட்ரம்ப். அதோட மட்டும் அவர் நிக்கல, கூடுதலாக இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க, ஆயுதம் வாங்குறாங்க, அதை கண்டிக்கிற வகையில அவங்களுக்கு கூடுதலான பெனால்ட்டியும் விதிப்போம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. இப்போ அதோட சேர்த்து இந்த வாரம் கூடுதலான வரி விதிப்பை செய்வோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். சரி, ட்ரம்ப்னுடைய இந்த மிரட்டலுக்கு இந்தியா என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இப்ப பார்க்கலாம். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை சார்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அவங்க சொல்றது என்னன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் மூண்டதுக்கு பிறகு ஐரோப்பிய யூனியன்ல ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுச்சு. ரஷ்யானுடைய எண்ணெய் இறக்குமதிகளுக்கு பெரிய அளவிலான தடைகள் விதிக்கப்பட்டுச்சு. அதனால உலகின் மற்ற பகுதிகளில் எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டுச்சு இல்லையா, அதெல்லாம் பெரிய அளவுல ஐரோப்பிய யூனியன் பக்கம் மடைமாற்றம் செய்யப்படுது. அந்த நேரத்துல தான் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் குறைந்த விலைக்கு இறக்குமதி செய்யும் போது அதை அமெரிக்கா ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா பொருளாதார தடைகள் மூலமாக ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் மற்ற நாடுகளுக்கு போல அப்படின்னா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படும். அந்த பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா எண்ணெயினுடைய விலை உயரும். அதை சரியா தடுத்து ஒரு பேலன்ஸ்ல வச்சுக்கணும் அப்படின்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அந்த எண்ணெயை வாங்குறதுல தவறு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அமெரிக்கா அப்போ ஊக்குவிச்சதாக சொல்றாங்க இந்தியா. சோ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதுல உலகத்துக்கே ஏதோ ஒரு வகையில நன்மை இருந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக புரியுது. அப்படி உலகத்துக்கு நன்மை இருக்கு, அமெரிக்காவுக்கு நன்மை இருக்கு அப்படின்னும் போதெல்லாம் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத பெரிய தப்பா நினைக்காத அமெரிக்கா இப்போ அதை மிகப்பெரிய தப்பாக பாவிச்சு நமக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியுறவுத்துறையினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறாங்கன்னா அது இந்தியாவுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருந்துச்சு. போர் சூழல்ல எண்ணெய் விலை உயர்ந்துச்சு அப்படின்னா அதை இந்திய மக்கள் தான் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால அதை கட்டுப்படுத்துறதுக்காக குறைந்த விலையில ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க எண்ணெய் வாங்கணும்னு சொல்றாங்க இந்திய தரப்புல. ஆனால் அமெரிக்காவுக்கோ ஐரோப்பிய யூனியனுக்கோ ரஷ்யாவோட வர்த்தகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டாயமே இல்லை, அவசியமே இல்லை. இருந்தாலும் அவங்க ரஷ்யாவோட வர்த்தகத்துல ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் டேட்டாவாக சொல்லியிருக்காங்க வெளியுறவுத்துறை. 2024 67.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு ரஷ்யாவோட ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. இதுவே 2023 17.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சார்பான வர்த்தகம் நடந்திருக்கு. இது ஒட்டுமொத்தமாக இந்தியா ரஷ்யா கிட்ட வர்த்தகம் செய்யற அளவை விட பல மடங்கு அதிகம்னு சொல்றாங்க இந்திய வெளியுறவுத்துறை. எண்ணெய், இயற்கை எரிவாயு போன்ற விஷயங்கள் எல்லாம் தாண்டி ரஷ்யா கிட்ட இருந்து உரங்கள் வாங்குறாங்க, கெமிக்கல்ஸ் வாங்குறாங்க, மைனிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்க, பெரிய மிஷினரிஸ் வாங்குறாங்க, இரும்பு, ஸ்டீல் போன்ற உலோகங்களை எல்லாம் இறக்குமதி செய்யறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை ரஷ்யா கிட்ட இருந்து ஐரோப்பிய யூனியன் கடந்த 3 ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்படியெல்லாம் தங்களுடைய நலன்ல அக்கறையாக இருந்த ஐரோப்பிய யூனியன் இந்தியாவை குற்றச்சாட்டி அவங்க மேல தடையை விதிக்கிறாங்க. சரி, ஐரோப்பிய யூனியன் இப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அமெரிக்கா எப்படி அப்படின்னா அதுக்கும் வெளியுறவுத்துறை சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸா கொடுக்குறாங்க. அமெரிக்காவினுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூலப்பொருட்கள் இதையெல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து தான் அவங்க இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெலேடியம் அப்படின்னு சொல்லப்படுற இவி, அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியில அதிகமாக பயன்படுத்தப்படுற அந்த உலோகத்துக்கும் அவங்க ரஷ்யாவை தான் நம்பி இருக்காங்க. இது போக உரங்கள், கெமிக்கல்ஸ்னு ஏகப்பட்ட பொருட்களை ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்படிப்பட்ட அமெரிக்கா இந்தியாவை கை காட்டி நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுனாலதான் உக்ரைன்ல மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்னு இந்தியா கேக்குறாங்க. அமெரிக்காவுடைய அரசு நிறுவனமான சென்சஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய census.government அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்கிற டேட்டாவை பார்ப்போமா. ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா எவ்வளவுக்கு வர்த்தகமாக இருக்கு அப்படிங்கிறத புள்ளி விவரமாக அவங்க கொடுத்துருக்காங்க. 2025 ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா 2496 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிட்ட வரும் இந்த வர்த்தக தொகை. அதுவே ஏற்றுமதி பண்ணது எவ்வளோன்னா 284 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. சரி, 2024க்கு வருவோம். 3007 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இறக்குமதியும் 528 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க. 2023 4570 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இறக்குமதியும் 598 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை மிரட்டுறாரு. சரி, ரஷ்யா பண்றது தப்பு தானே, ஏன் நாங்க ரஷ்யாவோட வர்த்தகத்தையே வச்சுக்க மாட்டோம், இனிமேல் ரஷ்யால இருந்து அமெரிக்காவுக்குள்ள எந்த பொருட்களும் வரக்கூடாது அப்படின்னு முழுமையான தடையை போட வேண்டியது தானே, ஏன் வரியை மட்டும் உயர்த்துறாரு? ரஷ்யா கிட்ட இருந்து வர வேண்டிய பொருட்கள் இல்லாம அமெரிக்காவாலையும் சர்வேவ் ஆக முடியாது அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும். சரி, டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற ரெண்டாவது காரணம் உக்ரைன் மேல ரஷ்யா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதுல பல உயிர்கள் பலியாகுது அப்படிங்கிறது தான். உண்மையாகவே எந்த இடத்துல உயிர் போனாலும் எந்த இடத்துல போர் நடந்தாலும் அது ஏற்புடையது கிடையாது தான். அங்க போர் நடக்கிறது அப்படிங்கிறத யாருமே விரும்பல, இந்தியா உட்பட. இது உண்மை. ஆனால் திடீர்னு மனிதாபிமானியாக பேசுற டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் காசாவில் பண்ற அட்டூழியங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காரு. தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்காரு, நிதி உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க இஸ்ரேல் காசாவில் இருக்கிற மக்களை பட்னி போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 60,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில மட்டும் மனிதாபிமானியாக மாறுறது இருக்கு இல்லையா, இது எவ்வளவு பெரிய சர்வதேச அரசியல் நாடகம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. காசாவில் இஸ்ரேல் பண்றது தப்புனா ரஷ்யா உக்ரைன்ல பண்றதும் தப்பு தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். கண்டிப்பாக எந்த இடத்துல நடக்கிற போரையும் யாராலையும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இந்த போர்னால ஏற்படுற சர்வதேச அரசியல் மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள தங்களுடைய மக்களையும் தங்களுடைய நாட்டையும் எப்படி நம்ம காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு நாடும் யோசிக்கும். குறிப்பாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை அப்படிங்கிறது அப்படிதான் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் இறக்குமதி வாங்கியிருக்காங்களே தவிர ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணணும், உக்ரைன் மேல தாக்குதலுக்கு ரஷ்யாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில இல்ல. சரி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி மிரட்டிக்கிட்டே இருக்காரு, இப்படி வரி விதிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, இதனால இந்தியாவுக்கு பாதிப்பு வந்துடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் கண்டிப்பாக அந்த தாக்கம் எதிரொலிக்க தான் செய்யும். அதே நேரம் இது அமெரிக்காவுக்குமே பெரிய பிரச்சனையாக தான் அமைய போகுது. அதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற மருந்துகளுக்கு மட்டும் இந்த வரி விதிப்புல இருந்து வரி விலக்கு கொடுத்திருக்காரு. ஏன் இந்த மருந்துகளுக்கும் சேர்த்து 25% வரி விதிப்பு போடலாமே, கூடுதலாக பெனால்ட்டி கூட போடலாமே. அப்படி போட்டா என்ன ஆகும்னா அமெரிக்காவுக்குள்ள இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற குறைந்த விலையிலான மருந்துகளுக்கு அதிக விலை கொடுத்து மக்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அமெரிக்க மக்களுக்கு அது பெரிய தலைவலியாக அமையும். அதனால அது தன்னுடைய நாட்டுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுனால அதுல இருந்து வரி விலக்கு கொடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அது மட்டுமா ஸ்மார்ட் போன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளுக்கும் இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யறதுக்கு வரி விலக்கு கொடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அப்போ இந்தியாவோட அமெரிக்கா வர்த்தகம் செய்யறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஏன் அவர் இப்படி மிரட்டிட்டு இருக்காரு? அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, இந்தியாவோட எப்படியாவது அந்த பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டுறணும் அப்படிங்கிறது தான். அந்த அக்ரிமெண்ட்ல இந்தியாவுடைய விவசாயத்துறை மார்க்கெட்டை பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு ஓப்பன் பண்ணி தரணும் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கையா இருக்கு. குறிப்பா GM கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், அதாவது மரபணு மாற்று விதைகள், இது எல்லாம் இந்தியாவுக்குள்ள விற்கிறதுக்கு அனுமதி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட்ல அமெரிக்கா வைக்கிற முக்கியமான கோரிக்கை. அதை தாண்டி அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற சொகுசு கார்கள், சொகுசு வாகனங்கள், இதுக்கான வரி குறைப்புன்னு ஏகப்பட்ட டிமாண்ட்ஸை அமெரிக்கா வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய டிமாண்ட்ஸை பெரிய அளவுல அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல எப்படியாவது இந்தியாவை கையெழுத்து போட வச்சிடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை இப்படி மிரட்டி பார்க்கிறாருன்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். 2வது இருக்கிறது மிக முக்கியமான சர்வதேச அரசியல் காரணம், அதாவது ஜியோ பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. பிரிக்ஸ் வெர்சஸ் G7 அப்படிங்கிற அந்த போட்டி சமீப காலங்கள்ல ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. குறிப்பா எப்ப நாங்க பிரிக்ஸுக்குன்னு ஒரு தனி கரன்சி உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு பேச்சு சும்மா பேசதான் செஞ்சாங்க பிரிக்ஸ் மாநாட்டுல, அப்போ இருந்தே இந்த மோதல் அப்படிங்கிறது பெரிய அளவுல வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம கண்ணுக்கு நேரடியாக தெரியலனாலும் மறைமுகமாக இது நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிதான் பிரிக்ஸ்ல இருக்கிறனால இந்தியாவையும் குறி வச்சிருக்கு அமெரிக்கா. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல தான் ரஷ்யாவும் இருக்காங்க, சைனாவும் இருக்காங்க. சைனாவை அமெரிக்காவால கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது.
முன்னாடி அப்படி அவாய்ட் பண்ண நினைச்சுதான் ஏகப்பட்ட வரி விதிப்பு அவங்க மேல செஞ்சாங்க. 100%, 150% ஏத்திக்கிட்டே போனாரு. ஆனால் ஒரு கட்டத்துல சைனா இல்லாம அமெரிக்காவால சஸ்டெயின் ஆக முடியாது அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு மேட் இன் சைனா அப்படிங்கிற பொருட்கள் தான் அமெரிக்காவுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்கு. அவங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களாக இருக்கட்டும், கார் மேனுஃபேக்சரிங்ல யூஸ் பண்ணப்படுற மேக்னெட்ஸ் ஆக இருக்கட்டும், நிறைய பொருட்கள் சைனால இருந்து வந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம அமெரிக்காவால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப்க்கு தெரியும். அதனாலதான் அவரு சைனாவோட அக்ரிமெண்ட்டுக்கு போனாரு. வரி விதிப்பும் குறைக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் ரஷ்யாவையும் அப்படிதான் தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாரு. புட்டினை தன்னுடைய நண்பர்னு சொன்னாரு. நான் சொன்னா கேட்பாரு அப்படின்லாம் சொல்லி ஜெலன்ஸ்கி, அதாவது உக்ரைன் அதிபர் எல்லாம் அவமானப்படுத்தினாரு. ஆனா இன்னைக்கு புட்டின் அவருடைய பேச்சை கேட்கல அப்படின்ன உடனே ரஷ்யாவை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால ரஷ்யாவை டார்கெட் பண்ணலாம், எப்படி பொருளாதார தடைகளை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற அந்த முயற்சியை கையில எடுத்திருக்காரு. சரி, ரஷ்யாவை நண்பராக பார்த்தோம், ரஷ்யா மேல பொருளாதார தடைகள் விதிச்சோம், என்ன பண்ணாலும் ரஷ்யா நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச டொனால்டு ட்ரம்ப், இந்த பிரிக்ஸை உடைக்கணும் அப்படின்னா ரஷ்யாவையும் சைனாவையும் குறி வச்சா போதாது, அதனால பெரிய பலன் கிடையாது, அதனால பிரிக்ஸ்ல இருக்கிற மற்ற நாடுகளை குறி வைக்கலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்திருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் பிரேசில் மேல 50% வரி விதிப்பு, அடுத்ததாக இந்தியா மேல 25%, அடுத்து ஏத்திக்கிட்டே போவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியா பிரிக்ஸ்ல இருக்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு உறுத்தலாக இருக்கு. அதனாலதான் இவ்வளவு நாள் பிரதமர் மோடியினுடைய நண்பராக இருந்த டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு திடீர்னு ஒரு எதிரியாக மாறி இருக்காரு. ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு இங்க கூட்டம்லாம் நடத்தினாரு. ஹவுடி மோடின்னு அவர் அங்க கூட்டம் நடத்தினாரு. இதையெல்லாம் தாண்டி இப்போ திடீர்னு இந்த ஒரு மாதத்துக்குள்ள இரண்டு நாடுகளும் எதிரி நாடுகள் மாதிரி மாறி இருக்காங்க. பிரிக்ஸினுடைய வளர்ச்சியை அமெரிக்காவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நிரூபிக்கிற இன்னொரு காரணமும் இருக்கு. அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்த வளர்ச்சி பிடிக்கல அப்படிங்கிறது தான் அந்த இரண்டாவது காரணம். ஐரோப்பிய யூனியனும் பிரிக்ஸ் நாடுகளை குறி வச்சுதான் தடைகளை விதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட ரஷ்யா கிட்ட இருந்து எந்த ஒரு நாடோ இல்ல எந்த ஒரு நிறுவனமோ எண்ணெயை இறக்குமதி செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு ஐரோப்பிய யூனியன் ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்க. அந்த விலைக்கு அதிகமாக எந்த ஒரு நிறுவனமோ நாடோ ரஷ்யாவுக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தின் மேலையும் அந்த நாட்டின் மேலையும் தடை விதிக்கப்படுகிறது. எந்த மாதிரி தடைனா, அந்த நாட்டில இருந்து ஐரோப்பிய யூனியனுக்குள்ள எந்த விதமான பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் இறக்குமதி செய்யப்படாது அப்படிங்கிறது தான் அந்த பொருளாதார தடை. அந்த பொருளாதார தடையின் அடிப்படையில இந்தியாவில் இருக்கிற இரண்டு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. ஒன்று நயாரா அப்படிங்கிற அந்த எண்ணெய் நிறுவனம், இன்னொன்று ரிலையன்ஸ் நிறுவனம். இந்த இரண்டு நிறுவனங்களுடைய பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கும் ஐரோப்பிய யூனியன்ல பெரிய மார்க்கெட் இருக்கு. இப்போ அந்த தடை விதிக்கப்பட்டதுனால இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் பிசினஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நயாரா நிறுவனத்தினுடைய குஜராத்தில் இருக்கிற அந்த பிளான்ட்டுக்கு ரஷ்யாவில் இருக்கிற அரசு நிறுவனமான ரோஸ்னெஃப்ட் அப்படிங்கிற அந்த எண்ணெய் நிறுவனம் பெரிய லெவலான ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனாலயுமே இந்த நயாரானுடைய பெட்ரோல் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு ஐரோப்பிய யூனியன்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. G7 சொல்லப்படுற வல்லரசு நாடுகளுடைய கூட்டமைப்புல ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற நாடுகளும் முக்கியமான இடத்துல இருக்காங்க, அமெரிக்காவும் இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா அமெரிக்கா வெர்சஸ் ரஷ்யா, ஐரோப்பிய யூனியன் வெர்சஸ் ரஷ்யா, அமெரிக்கா வெர்சஸ் இந்தியா, ஐரோப்பிய யூனியன் வெர்சஸ் இந்தியா அப்படின்னு இல்லாம பிரிக்ஸ் வெர்சஸ் G7 அப்படின்னு தான் இந்த சர்வதேச அரசியல் பின்னணியில போய் முடியுது. இந்த அரசியல் வேற எப்படியெல்லாம் விரிவடையுது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கிற இந்த மோதல் அப்படிங்கிறது இன்னும் பெருசாகுமா, அதனால என்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.